யூடியூப்க்கு வீடியோ எங்கேருந்து எடிட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, எந்த ஆப் மூலமாக எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட்டு. இப்போ வாங்க நம்ம இன்சார்ட் ஆப்பில் வந்து எப்படி வந்து வீடியோஸ் எடிட் பண்ணணும், அதில் வந்து எப்படியெல்லாம் வந்து அதில் இருக்க ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இது இன்சார்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். வீடியோ, ஃபோட்டோ, காலேஜு. அதில் வந்து ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி அந்த நியூங்கிறத கிளிக் பண்ணால் நம்ம வந்து நியூ வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோங்கிறதுல போயிட்டு எந்த வீடியோ வேணுமோ நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃபோட்டோ தான் எடிட் பண்ணுறோன்னா ஃபோட்டோ போயிட்டு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நம்ம வந்து அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து என்ன எடிட் பண்ண போகிறேன்னா என்னோடய கேலரியில் போயிட்டு நான் எனக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து நான் எடுக்க போகிறேன். இதில் வந்து கார்டனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் அதிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். அந்த ஃபோட்டோ வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து வீடியோ எடிட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் மூலயமா இப்படி வந்து வீடியோ வந்து டைப் பண்ணி சாங்ஸ் வச்சு எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து டியூரேஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து எவ்வளோ செகண்ட் வந்து வீடியோ வேணுங்கிறத வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து வைக்கிறேன். இப்போ வந்து 30 செகண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ வரும். அடுத்து நம்ம வந்து என்ன வந்து டெக்ஸ்ட் மேனுவலாக தான் பண்ண போகிறோம். அப்போ வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டுங்கிற வந்து ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து டெக்ஸ்ட்டுங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இல்லை வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐக்கானை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் டெக்ஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து டெக்ஸ்ட்டுன்னு டைப் பண்ணுறேன். இதில் வந்து நான் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டுங்கிறதோட ஸ்டைல் வந்து மாற்றிக்கலாம். நம்ம வந்து வேர்டோட வந்து ஸ்டைல் வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. இதில் நம்மளுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஸ்டைல் வந்து ஒரு ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ லென்த்தில் வந்து எவ்வளோ வேர்டு வேணும், இதில் வந்து அளவு இருக்குது. எந்த அளவில் வந்து நம்மளுக்கு வேர்டு வந்து வேணும் அப்படிங்கிறத ஆப்ஷன் இருக்குது. அது வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து எந்த மாதிரி வந்து பிளெண்டாக வேணுமா அங்கே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். லெட்ரு வந்து சென்டராக வைக்கணுமா, இல்லை வேர்டு வந்து லெஃப்ட்டு, ரைட்டு, பாட்டம், மேலேன்னு சொல்லிவிட்டு எல்லா ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். போல்டு, ஐக்கானு, அண்டர்லைன் பண்ணுறது, அடுத்து வந்து போல்டு அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வந்து லூப் மோடுன்னு இருக்குது. லூப் மோடு இன் அவுட்டு லூப்புன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது. அதில் வந்து நம்ம வேர்ட்ஸ் வந்து எப்படி வரணுங்கிறத வந்து இன் அவுட் பண்ணுறதா இல்லை அவுட் பண்ணுறதா இல்லை லூப்பிங் மோடில் வேணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஆப்ஷனு. அதில் வந்து நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த வந்து டைம் வேல்யூ வந்து எவ்வளோ ஸ்பீடு வேணும், இந்த வந்து டியூரேஷன் வந்து மேலே காட்டுது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் எவ்வளோ செகண்டில் வந்து அந்த இது வந்து பிளிங்க் ஆகும், இன் அவுட் ஆகிறது வந்து நம்ம அதோட வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் இருக்குது. லெஃப்ட்டு, ரைட்டு, அப்பு, டவுனுன்னு சொல்லிட்டு லூப்பிங் மோடில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்ட்டு. அதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம எடிட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஹார்ட் சிம்பிள் போடுறப்ப இந்த மாதிரி ஹார்ட் வந்து எப்படி அடிக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பல்ப் சிம்பிள் பிளிங்க் ஆகி வரும். அடுத்து வந்து நம்ம டெக்ஸ்ட்டோட வந்து லெட்டரோட கலரையும் மாற்றிக்கலாம்.
அந்த கலர் நம்ம மாற்றுறதுக்கு வந்து இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதில் வந்து என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். என்ன கலரு எந்த மாதிரி இதில் வேணும், பேக்ரவுண்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்டு வேணும், என்ன டெக்ஸ்சரில் வேணுங்கிறத இதில் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுற பாருங்கள், அது ஒவ்வொன்றும் எந்த மாதிரி சேஞ்சஸில் இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா அது பாட்டுக்கு ப்ளே ஆகும். இல்லை வந்து நான் வந்து எந்த கலர் செலக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒவ்வொரு கலரையும் வந்து செலக்ட் பண்ணுறப்ப அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு என்ன கலர் தேவையோ அதை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து டச் பண்ணால் அந்த கலர் அப்படியே மாறும். அந்த கலரை டச் பண்ணி நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து இன்ஸ்டா ஆப்பில் வந்து எடிட் பண்ணுறதுங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நம்ம வந்து தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா புரியாமல் போயிடும், அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து லைரிக்ஸ் வேணும். அதுக்கு வந்து நம்ம கூகுளில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுளில் போய்ட்டு நம்மளுக்கு என்ன பாட்டு வேணுமோ நான் ஏற்கனவே வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கனால அந்த பாட்டு எடுத்துக்கிறேன். நம்ம தமிழில் வேணும்னாலும் தமிழில் பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் வேணுனாலும் இங்கிலீஷில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் தமிழில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் ஓ பெண்ணே பெண்ணே சாங் வந்து நான் சர்ச் பண்ணியிருக்கேன்னா அந்த பாட்டு வருது. அதை வந்து நம்ம வந்து அதை டச் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம போய்ட்டு வீடியோவில் வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால் இப்போ வந்து நான் காப்பி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஒரு லைனை வந்து டச் பண்ணாவே வந்து அது காப்பி செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணால் அங்கே வந்து காப்பிங்கிற ஆப்ஷன் காட்டும். அந்த காப்பிங்கிறத டச் பண்ணி நம்ம காப்பி பண்ணிக்க வேண்டியதான். அது வந்து அந்த காப்பி ஆகிறது வந்து நம்ம கிளிப் போர்டில் போயிடும். நம்ம அங்கே ஈஸியாக வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு லைனாக டச் பண்ணி நம்ம செலக்ட் காப்பி பண்ணணும். இப்படி செலக்ட் காப்பி பண்ணிட்டோம்னா அதை நம்ம போய் அந்த வீடியோவில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இன்னொரு மெத்தட் வந்து நம்ம வந்து வீடியோவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை சாங் வீடியோவை டவுன்லோட் பண்ணி அது வந்து இன்சர்ட் பண்ணலாம். அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம காப்பி பண்ணதை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் அதே டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ வந்து இதை வந்து கிளிப் போர்டில் தான் இருக்கும். இதுதான் கிளிப் போர்டு. இந்த கிளிப் போர்டில் இருக்கிறத வந்து எந்த இது காப்பி பண்ணமோ அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற லைன் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு நம்ம எந்த லைன் வேணுமோ அந்த லைனை விட்டுட்டு இந்த இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மொத்தமாக வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அந்த பேராவாக செலக்ட் பண்ணிட்டனால தான் இப்போ டெலீட் பண்ணுறேன். நம்ம ஊர் லைனாக செலக்ட் பண்ணியிருந்தோம்னா காப்பி பண்ணியிருந்தால் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் மொத்தமாக செலக்ட் பண்ணனால ஒவ்வொன்றா டெலீட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இதில் வந்து கலர் சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு எது செட் ஆகுது, நம்ம வீடியோக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த இது வந்து வீடியோவில் என்ன பாதி எழுத்து பெருசாக இருக்குது அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம எவ்வளோக்குள்ளே அந்த வந்து வேர்ட்ஸ் வேணும், எந்த இடத்துல வேணுங்கிறத வந்து செட் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட் பண்ணலாம், இல்லை வந்து இன் அவுட் பண்ணலாம். என்ன மாதிரி சேஞ்சஸ் வேணுமோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் போயிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஒரு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் வரும். கிளிக் பண்ணிட்டு இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து செட் ஆயிரும். அடுத்து மறுபடியும் அதே டெக்ஸ்டிங் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அதே டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ அடுத்த லைன் வந்து பேஸ்ட் பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லைனாக வந்து செலக்ட் காப்பி பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக இருந்திருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டனால தான் இந்த மாதிரி டெலீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னாலும் அதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஐயோ நம்ம இப்படி செலக்ட் பண்ணிட்டோமே எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம். அது நம்மளுக்கு வேணுங்கிற லைனை வச்சுக்கிட்டு வேணாங்கிறத வந்து டெலீட் பண்ணிக்க முடியும்.
இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், அது எப்படி ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கனால அதை டெலீட் பண்ணிடுறேன் அந்த ஸ்பேஸை. இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன், எப்படி ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்து வந்து நான் எக்ஸாமுக்கு வந்து தான் ப்ளே பண்ணி காட்டினேன். இப்போ ஃபுல்லாக எடிட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வேணுங்கிற லைனை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து என்னென்ன எடிட் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அந்த ஓகேங்கிற டிக் மார்க் பண்ணோம்னா அது அப்படியே வந்து பேஸ்ட் ஆகிரும். நம்ம எவ்வளோ அளவில் வேணுங்கிறத வந்து ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ஜூம் இன் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவில் வேணுமோ அந்த லைனை வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் லைன் வந்து எந்த அளவில் இருக்கணும், எந்த ஸ்பேஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அப்பில் வைக்கணுமா அப்லாம் வச்சுக்கலாம், இல்லை டவுனில் வைக்கணும்னா டவுனில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மேலே கீழேன்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி அது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். நம்ம வீடியோ வந்து ஒவ்வொரு லைனாக வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிக் கொடுத்துடணும். டிக் கொடுத்துட்டா வீடியோ வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிரும். இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் லைன்ஸ் மட்டும்தான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு இன்னும் மியூசிக் வைக்கணும். அது அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் எப்படி வந்து மியூசிக் வந்து இன்சர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இப்போ மியூசிக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் மியூசிக்னு இருக்கும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. மை மியூசிக்கு, எஃபெக்ட்ஸு, ஃபியூச்சர்டு, இது மாதிரி நிறைய 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இருக்குது. எஃபெக்ட்ஸில் போய்ட்டு நம்ம ஒன்று கிளிக் பண்ணால் அதில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் சவுண்டு வருதோ அந்த சவுண்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சவுண்டு வரும். அதில் வந்து நம்மளுக்கு அது யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணான்னா விட்டுடலாம். இப்போ வந்து நான் ஃபியூச்சரில் போய்ட்டு இம்போர்ட்டடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் ஏற்கனவே அந்த சாங் வந்து சேவில் இருக்கனால அந்த சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஓகே கொடுத்துட்டா அது இப்படி ப்ளே ஆகும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணியிருக்கனால அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். அவ்வளோதான். நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எப்படி ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள்.